அந்த டே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே சடங்கு சம்பிரதாயம் அந்த மாதிரி நிறையா போயிடுச்சுங்க. அப்படியே ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங் ஆனவொன்னே நாங்களும் ரிசப்ஷனுக்கு கிளம்பி போயிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட் வந்து வச்சுருந்தாங்க. நிறைய டான்ஸு, நிறைய ப்ரோக்ராம் இருந்தது. நாங்கள் எப்படின்னா ஒரு சாங் போட்டோம்னா, இப்போ தனியாக இருந்தால் அந்தளவுக்கு எந்த வைப்பு இருக்காது. நாங்கள் எதுவும் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம். பட் எல்லாம் கேங்காக இருந்தோம்னா எங்களோட வைப்பே வேறு மாதிரி இருக்கும். இறங்கி தர லோக்கில் இறங்கி ஆட ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி தான். நிறைய வீடியோஸ் என்னால் எடுக்க முடியல. சில வீடியோஸ் மட்டும் கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன். Where the neon glows, every block tells a tale the whole city knows. Rhythms in the shadows where the cold wind blows. Life's a gamble on these streets, anything goes. இது எல்லாம் முடிக்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1-2 ஆயிடுச்சு. வீட்டுக்கு போகிறதுக்கு 3 ஆயிடுச்சு. அதோட கிளம்பி போயிட்டு அங்கே தூங்கி கொஞ்சம் நேரம் தான் தூங்க முடிஞ்சது. ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அகெயின் வந்து மண்டபத்துக்கு போனோம். ஒரு வழியாக மண்டபம் வந்து சேர்ந்தாச்சுங்க. லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏன்னா அன்றைக்கி மார்னிங்கே நாங்கள் சென்னை கிளம்புற மாதிரி பிளான். ஸோ எல்லாமே எடுத்துகிட்டு மண்டபம் வந்து ஆன் டைம் வந்து சேர்ந்துட்டோம் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி. தாலி கட்டுற சடங்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கும் இங்கேயும் ரொம்ப வித்தியாசப்படுது. இங்கே எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். திருமண ஜோடிகளுக்கு வந்துட்டு வாழ்த்து சொல்லிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பியாச்சுங்க. நந்தியாவிலேருந்து கடப்பாக்கு போகணும். பஸ்ஸில் தான் வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அங்கேருந்து கிளம்பியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பஸ் ஃபேர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஒரு 100 கிலோமீட்டர் தான் இருக்கும். 220 ருபீஸ் என்னமோ வாங்கினாங்க. இதே 100 கிலோமீட்டருக்கு நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் கம்மியாக இருக்கும். ஆனால் அங்கே ரொம்ப அதிகமாக இருந்தது. அன்எக்ஸ்பெக்டட் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு தெரியல. காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது இந்த ஊரில். நம்ம ஊரில் கம்பேர் பண்ணும்போது இங்கே பஸ்ஸோட காஸ்ட்டு கொஞ்சம் அதிகம். ஒரு வழியாக கடப்பாவுக்கு வந்துட்டோம். கடப்பாவில் பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடு. ஏன்னா இந்த பஸ்ஸு திருப்பதி போகிற பஸ்ஸு, அதுக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் நின்றுது. இறங்கவே விடலை. ஒரு வழியாக இறங்கி வந்துட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஆட்டோ பிடிச்சி கடப்பா ரயில்வே ஸ்டேஷனும் நாங்கள் வந்து ரீச் ஆனோம். என்னடா நல்ல விதமாகவே போயிட்டுருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேங்க. பார்த்தா 1 ஹவர் ட்ரெயின் லேட்டு. அப்பையும் வெயிட் பண்ணி ஒரு வழியாக ட்ரெயினையும் பிடிச்சி பார்த்தா அங்கே அன்ரிசர்வ் பீப்புள் எல்லாமே நிறைய பேர் வந்துட்டாங்க. ரிசர்வர் கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தது இல்லாமல் எங்கள் சீட்டை ஆக்குபைட் பண்ணிட்டாங்க. அப்படி இப்படின்னு சண்டை போட்டு ஒரு வழியாக அதையும் பிடிச்சிட்டு டிடிஆர்ட்டெல்லாம் பேசி அவங்கள பேச்சே கேட்க மாட்டுறாங்க. அந்தளவுக்கு ஒஸ்ட்டாக போயிட்டுருக்காங்களாம். ஒரு வழியாக சென்னையை ரீச் ஆகிடுச்சுங்க. இவங்களெல்லாம் விட்டு வர மனசே இல்லை. ஃபைனலாக எல்லாருக்கும் பாய் காமிச்சிட்டு கிளம்பியாச்சு. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் அடுத்த டைம் பார்க்கலாம். பாய்.